வணக்கம். இன்றைக்கி மை ஹோம் மை கிச்சனில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பக்கம் வந்து செடியெல்லாம் போட்டிருக்கோம். அந்த செடி மரம் எல்லாம் இருக்குது. அதை ஒரு சைடு மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து இந்த சைடு வந்து பேக் சைடு வயலுக்கு போகிற இடம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இதுக்கு அந்த பக்கம் வந்து எல்லாம் வெறும் காடு தான். எலுமிச்சம்பழ மரம், மாங்காய் மரம் எல்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து கொட்டமுத்து செடி, விளக்கெண்ணெய் எடுப்போம் இல்லையா, கேஸ்டர் ஆயில், அது இது. இந்த சீடு வந்து காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா காமிக்கிறேன். இந்த சீடு வந்து இது வந்து காஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை பறிச்சுட்டு இதை அப்படியே இதுக்குள்ளே இருக்க சீடு எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு ஆட்டி விளக்கெண்ணெய் எடுக்கணும். அடுத்தது இது வந்து எங்கள் வீட்டோட மாங்காய் மரம். இது வந்து பங்கனவள்ளி. இப்போ தான் பிஞ்சுலாம் வச்சுருக்கு. இன்னும் ஒரு மாதம் ஆகும் எல்லாம் நல்லா பெருசாகி பறிக்கிறதுக்கு. இப்போ இந்த பக்கம் இருக்க செடியில் பார்க்கலாம். இது வந்து கத்திரிக்காய் செடி. இப்போ தான் வளர்ந்துருக்கு கத்திரிக்காய் செடி. இனிமேல் தான் வந்து பூ வைக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் காய் வந்துடும் நிறையா. அதுக்கப்புறம் இது வந்து தட்டைப்பயிறு செடி இது. அப்புறம் இது தெரியும், குப்பைமேனி செடி. அப்புறம் இது தக்காளி செடி இது. அப்புறம் இது வந்து வாழை மரம். இது என்ன மரம்னா ரஸ்தாளி பழ வாழை மரம். அந்த சைட் செடி ஒன்றும் இல்லை. அடுத்தது கீழே வந்து இந்த இடத்துல உருளைக்கிழங்கு செடி நட்டுருந்தேன், அதை எடுத்துட்டேன். அடுத்தது இது வந்து தக்காளி செடி. எப்போ அந்த தக்காளி நிறைய வச்சுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சைடில் வச்சுருக்கு. அடுத்தது மிளகாய் செடி. ஃபுல்லாக நிறைய மிளகாய் வச்சுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்க்கலாம். இந்த மிளகாய் செடி வந்து நடவே இல்லை. அந்த வர மிளகாய் நம்மளது இருக்கும் இல்லையா, அது அந்த சீடு வந்து அப்படியே கொஞ்சம் கீழே போட்டுட்டேன். இந்த மிளகாவை இங்கே கொஞ்சம் சீடாக இருந்தது கவரில், அதை கொண்டு வந்து இந்த இடத்துல கொட்டிவிட்டேன். அதுவே அப்படியே நல்லா முளைச்சி செடியாக வந்துருச்சு. இந்த கிளை பாருங்க, பச்சை மிளகா வெயிட்டு தாங்காமல் அப்படியே கீழேயே சாஞ்சிருச்சு நல்லா. அடுத்தது கடலை செடி. இதுதான் வேர்க்கடலை செடி. சும்மா ஒரு 4-5 செடி மட்டும் போட்டு விட்ருக்கோம் இந்த இடத்துல. இது வந்து அதோட பூவு அழகாக இருக்குது, மஞ்சள் கலரில் நல்லா. இந்த மாதிரி பூ வர ஆரம்பிச்சிச்சுன்னா உள்ளார வந்து மண்ணுக்குள்ளே பிஞ்சு விட ஆரம்பிக்கும். இந்த பூவெல்லாம் நல்லா பூத்து இதானதுக்கு அப்புறமேட்டு தான் இதை பிடுங்கணும். இது பிடுங்குறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா செடி, இந்த செடி. இது வந்து சோம்பு செடி. சோம்பு வந்து இங்கே மேலே காய வைக்கும்போது கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு மண்ணில். அது அப்படியே நல்லா முளைச்சி செடியாக வந்துருச்சு. குட்டி குட்டியாக இருக்குது. எப்படி வரும்னு தெரில, பார்க்கலாம் பெருசாக வருதா இல்லை அப்படியே இதாகிடுதா அப்படின்னு. அடுத்தது தான் இந்த வரமிளகாலாம் கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்குது, அதெல்லாம் கீழே போட்டாச்சு. அதோட அந்த விதை உளுந்து அப்படியே முளைச்சது தான் இந்த மிளகாய் செடி. அடுத்தது இதுவும் கடலை செடி. அடுத்தது இங்கே ஒரு மிளகாய் செடி வந்து இது வந்து வாங்கி நட்ட செடி. அப்புறம் இது மல்லிகைப்பூ செடி. இதுவும் அதே தான், மல்லிகைப்பூ செடி. அப்புறம் இந்த வாழை மரம் வந்து செவ்வாழை மரம். இதில் இருக்க பழம் வந்து சிகப்பாக இருக்கும், தெரியும் இல்லையா, செவ்வாழை அந்த மரம். இதுதான் நட்டோம். ஆனால் இதுலேருந்து முளைக்கவே இல்லை. இதுக்கு பதிலாக சைடில் 3 குருத்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ தான் வந்து எல்லாம் முளைக்குது. அடுத்தது இது வந்து பரங்கிக்காய் கொடி. விதை அப்படியே விழுந்து அப்படியே முளைச்சிக்கிச்சு. அதை அப்படியே விட்டுட்டோம். சரி, இந்த பக்கம் எடுத்து விட்டுடலாம், காட்டு சைடு போகிற மாதிரி அப்படின்ட்டு. அடுத்ததும் கடலை செடி, அப்புறம் மிளகாய் செடி.
அதே மாதிரி செவ்வாழை மரம். அடுத்தது கடலை செடி தான் இங்கே இருக்குது. இது வந்து இங்கே வந்து குட்டி குட்டியாக தக்காளி செடி இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மாங்காய் மரத்துலேருந்து விழுந்தது. இது வந்து இங்கே வந்து குட்டி குட்டியாக தக்காளி செடி இருக்குது. இது இந்த தக்காளி செடி எப்படின்னா நம்ம தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அதாங்க பாருங்க, அந்த விதை கூட அப்படியே கிடக்கு. தக்காளி பழம் இருக்கு இல்லையா, நல்லா பழமாக இப்போ சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நிறைய வாங்கிட்டு வருவோம். அதில் வந்து நசுங்கி போனது, உடஞ்சி போனது, அப்புறம் 4-5 நாள் வெளியே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் அழுவி போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தக்காளிலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல அப்படியே பிழிஞ்சு விட்டுருவேன். அப்போ வந்து இந்த மாதிரி தக்காளி செடிலாம் முளைச்சி வந்துடும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானோடனே அப்புறம் பிடுங்கி வேறு இடத்துல நட்டு அப்புறம் தண்ணி விட்டால் நல்லா தக்காளி பழம் காய்க்கும். இங்கே ஒரு வாழை மரம் இருக்குது. அது இப்போ தான் குறுத்து விட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்கே ஒரு தக்காளி செடி. அப்புறம் இது வந்து வாழை மரம். இதெல்லாம் நல்லா வந்துருச்சு. இது வந்து மொந்தன் வாழை, ரஸ்தாளி பழம் தெரில, சரியாக வந்தால் தான் தெரியும். அடுத்தது கரும்பு செடி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே நட்டிருக்கோம். கரும்பு செடி இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. அடுத்த பொங்கலுக்கு இந்த கரும்பு தான். அடுத்து வாழை மரம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 3 கரும்பு செடி வருது. இது சைடில் இது இப்படி சைடில் கொண்டு வந்து நட்டுவிட்டோம். இதுலேருந்து இப்படி நடுவுலேருந்து இப்படி முளைச்சி வருது. அடுத்தது பப்பாளி மரம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ நிறையா பப்பாளி இருக்குது. எல்லாம் இப்போ தான் எல்லாம் பெருசாகிட்டே இருக்குது. இன்னொரு 2-3 வாரத்துக்கு மேலே ஆகும் நல்லா பழுக்கிறதுக்கு. அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியூண்டு பப்பாளி மரம் இருக்குது. இந்த பப்பாளி மரமும் வந்து வாங்கி வைக்கலை, பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு விதை அப்படியே போட்டோம், அதுவே நல்லா முளைச்சி நல்லா வந்துருச்சு. அடுத்த செடி போய் பார்க்கலாம். இது வந்து கொளிஞ்சி மரம். இது இப்போ தான் வளர்ந்துட்டே இருக்குது. ரொம்ப நாளாக இப்படியே குட்டியாகவே இருக்குது. எதனாலனா இந்த இடம் வந்து ரொம்ப நிழல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சைடு வந்து மாங்காய் மரம் இருக்குது இல்லையா, அதனால் இந்த இடத்துல வந்து எப்போவுமே நிழல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து செடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளரட்டும். எப்போ பெருசாகும்னு தெரில, எத்தனை வருஷம் ஆகும்னு. அடுத்தது இங்கே ஒரு வாழை மரம். அடுத்தது இங்கே மேலே வந்து அவரைக்காய் செடி. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இது அவரைக்காய்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு, அதனால் வேறு செடி அறுத்து விட்டாச்சு. இப்போ வந்து காஞ்சிட்ருக்கு. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இலையெல்லாம் அதுவே கொட்டி அந்த கிளையெல்லாம் காஞ்சி அதுவே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அள்ளி காட்டுக்குள்ளே போட்டுருவோம். அவ்வளோதான், அது அப்படியே மக்கி இதாகிடும். அடுத்தது வாழை மரம். இதுதான் பெரிய வாழை மரம். என்னோடய தம்ப்நெயிலுக்கெலாம் இலை இப்போலாம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் இந்த வாழை மரங்க தான் காரணம். 2 வாழை மரம் வந்து தார் போட்டுருச்சு. இதெல்லாம் மொந்தன் வாழை. இங்கே இருக்கிறது எல்லாமே பெருசாக இருக்குது. அதான் பெரிய வாழை மரம். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது சப்போட்டா மரம். அடுத்தது அங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து நிறைய மரம் சேர்ந்துருக்கு. அடுத்தது எங்கள் வீட்டு கோழி இங்கே என்னத்தையோ சாப்பிட்டுட்ருக்கு. பூச்சியை பிடிச்சி நல்லா எப்படி கொத்தி சாப்பிடுது பாருங்கள். அடுத்தது இது வந்து கொய்யா மரம். அதுக்கு அந்த பக்கம் பின்னாடி ஒரு பெரிய மரம் தெரியுது இல்லையா, அது வந்து புளிய மரம். நிறைய புளி வச்சுருக்கு. இந்த தடவை அந்த மரத்தில் இருக்க புளி தான் பறித்து இடித்து எடுக்கணும். அடுத்தது கத்திரிக்காய் செடி. இந்த செடியெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல நல்லா வெயில் படுது, தண்ணியும் நல்லா நிறைய விடுறதுனால. இது வந்து கத்திரிக்காய் செடி பூ வச்சிருச்சு. பார்க்கலாம், பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா ஒய்லட் கலரில், லைட் ஒய்லட்டில் பூ வச்சுருக்கு. இதெல்லாம் அப்படியே பூ இதாகி அப்படியே பிஞ்சு வச்சிடும். கத்திரிக்காய் நிறைய காய்க்க போகுது. இந்த தடவை நிறைய கத்திரிக்காய் ரெசிபிஸ் தான் பண்ணோம். அடுத்தது எத்தனை செடி இருக்குது? 1 2 3 நிறைய இருக்குது. இந்த செடியெல்லாம் நான் வைக்கல, என்னோடய ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சாங்க. இதுக்கு தண்ணி விடுறதும் அவங்க தான். அப்புறம் காய் வந்ததுக்கப்புறம் பறித்து அது சமைக்கிறது மட்டும் என் வேலை. அந்த பக்கம் ஒரு மிளகா செடியெலாம் நட்டிருக்காங்க. அதெல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. அடுத்தது இந்த பக்கம் போய் எங்கள் கோழியை பார்க்கலாம் வாங்க. இங்கே ஓடுற போபோ. இது வந்து நெல்லிக்காய் மரம்.
இந்த இடத்துல ஒரு பெரிய நெல்லிக்காய் மரம் இருந்தது, அது திடீர்னு காஞ்சிருச்சு, யான்னே தெரில. அப்புறம் இது அதோட விதையெல்லாம் இங்கே கீழே விழுந்துருக்கும் இல்லையா, அதுலேருந்து முளைச்சி இப்போ தான் இவ்வளோ பெருசு வந்துட்டுருக்குது. ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து அந்த நெல்லிக்காய் மரம் வந்து அந்த சைடு இருக்குது, வீட்டுக்கு அந்த சைடு இருக்குது. இது வந்து இந்த பக்கம் இருக்கிற மரம் வந்துட்டுருக்கு. அப்புறம் அது மருதாணி செடி. இது எங்கள் வீட்டு மருதாணி செடி. இது வந்து பறித்து அடிக்கடி மருதாணி அரைச்சி வச்சுக்கிப்பேன். ஆனால் இப்போ வைக்கிறதே இல்லை இப்போ கொஞ்சம் நாளாக. ஏன்னா எங்கள் பாப்பா வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா, டைம் இல்லை பறித்து அரைச்சி வைக்கிற அளவுக்கு. அதுக்கு ஒரு 1 மணி நேரம் தேவைப்படும். அதனால் பறித்து வைக்கல. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் அப்புறம் அரைச்சி வைக்கணும். அதுதான். இது சப்போட்டா மரம். சப்போட்டா மரம் எல்லாம் காய் வச்சுருக்கு நல்லா. எங்கள் கோழிங்கெல்லாம் இந்த சப்போட்டா மரத்துக்கு அடியில் தான் எப்போவுமே இருக்குங்க. அப்புறம் அது புளியா மரம், முன்ன காமிச்ச மாதிரி நிறைய புளி வச்சுருக்கு. இதுக்கு அந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா அந்த சைடெலாம் நிறைய குட்டி குட்டியாக நிறைய செடி இருக்குது. நாய் உருவி செடி நிறைய இருக்குது, அதனால் அந்த பக்கம் போக முடியாது. அவ்வளோதான். சேவல், எங்கள் வீட்டு சேவல் அந்த மரத்துக்கடியில் நின்றுட்டு இருக்குது. போய் பார்க்கலாம் வாங்க. போனால் வேறு ஓடி போயிடுவாங்க. அது அவங்க ரக்கையை விரிச்சிக்கிட்டு. பாருங்க தெரியும். அழகாக காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க எல்லாம். அப்புறம் சாயந்தரானா வந்து மரத்தில் ஏறிக்குவாங்க. அப்புறம் அந்த சைடு இனிமேல் அந்த பக்கம் ரோடு தான். அப்புறம் அங்கே மாங்காய் மரம், அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அது ஏன்னா அந்த பக்கம் போக முடியாது, நிறைய புல்லாக இருக்குது. எங்கள் வீட்டு சேவல் போகிறாங்க, ஆள் வந்தோடனே அப்படியே ஈஸான விட்றாங்க அந்த பக்கம் போகிறதுக்கு. உள்ளே போய் பார்க்கலாம். அதை குருவி கத்துது. இந்த மரத்துக்கு அந்த பக்கம் தான் வந்து எங்கள் வீட்டு முருங்கை மரம் இருக்குது. போய் பார்க்கலாம். ஓடுறாங்க பக்கத்தில் போனோன்னே. நிறைய குட்டி குட்டி செடியாக இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டு முருங்கை மரம். பாவம், ரொம்ப அப்பாவியாக இருக்குது. இலையெல்லாம் கொட்டி போய் வெயில் வேற ரொம்ப அடிக்குதா. அதுக்கு அந்த பக்கம் மழை சூப்பராக இருக்குல்ல. சாயந்தர டயத்தில் செம்மையாக இருக்கும். அப்புறம் இங்கெல்லாம் இந்த இது ஃபுல்லாக எல்லாம் இப்போது வெயில் காலம், அதனால் பயிர் எதுவும் போட முடியாது. வெறும் அந்த அங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கலாம் மாங்காய் மரம். மழையில் பெஞ்சிச்சுன்னா வயல் ஓட்டி தட்டை போடுவாங்க மாட்டுக்கு. அடுத்தது இந்த பக்கம் வந்து இது ஒரு மாங்காய் மரம். இது வந்து வசந்தி. இந்த மாங்காய் இந்த மரத்தில் வர மாங்காய்க்கு பேர். பிஞ்சு கூட வச்சுருக்கு நிறையா. பார்க்கலாம். வசந்தி மாங்காய். இது வந்து மாங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காயோட விலையும் வந்து ரொம்ப அதிகம். 1 கிலோவே எவ்வளவோ விற்கும். இப்போ ரொம்ப அதிகம். அதுவும் சீசன் அப்பையும் இதோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சைடு உள்ளெல்லாம் நிறைய இருக்குது. பறிக்கிறப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு கருவேப்பிலை மரம். இதுக்கு தண்ணி விடுறதில்ல நாங்கள், ஏன்னா எல்லா 2 மரத்துக்கும் இடையில இருக்கா ரொம்ப, அதனால விடுறதில்ல. அங்கே அந்த சைடு தான் இருக்குது கருவேப்பிலை மரம். அதில் நிறைய தலை இருக்குது, நல்லாயிருக்கு. அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் சீத்தாப்பழ மரம். ஏற்கனவே நான் சீத்தாப்பழம் பறிச்சப்பையே அந்த மரத்தெல்லாம் வீடியோ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அவள்தான் இன்றைக்கி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் வீட்டு கோழி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4 நாள் முட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையே விட வரல, ஏன்னோ தெரியல. அதுக்கப்புறம் இப்படி ஜாலியாக சுற்றிட்டே இருக்கிறாங்க. இங்கே போகிறாங்க. போகலாம், பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஓடுறாங்க, ஆளை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. டூய் தோ ஓடுறாங்க அந்த பக்கம் ஓடுறாங்க. புளியா மரம் ஃபுல்லாக கிளையாக இருக்குது கீழே. புளியாங்காய் காமிக்கல, வாங்க பார்க்கலாம். தோ பாருங்க, மேலே ஃபுல்லாக இருக்குது.
அவ்வளோதான் இன்றைக்கி உங்களுக்கு. எங்கள் போக பசங்க போகிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் அது அங்கே ஒரு மலை நெல்லிக்காய் மரம் இருக்குது. அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழ மரம், இது ஒரு எலுமிச்சப்பழ மரம். அதுக்கு அந்த பக்கம் வந்து நவாப்பழ மரம், இது மாங்காய் மரம், இந்த இது ஒரு தென்னை மரம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.